2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது கூட 100 ml தயிர் ஊற்றி நல்லா கையில் கலந்து வச்சுக்கலாம். இப்படி கலந்து வைக்கும்போது இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், மசாலாவும் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றியிருக்கிறேன். இப்போ இது கூட 5 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 5 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 கிலோ, இது கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் மொத்தமாக எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதோட மொத்தமாக 1/2 கிலோ வெங்காயம். அதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பத்தல, அதனால் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயமே போட்டு செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 கிலோவுக்கு 1/2 கிலோ போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி சிக்கன் செய்யும்போது சாஃப்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம். அப்பப்போ திறந்து மட்டும் பார்த்துக்கோங்க. சிக்கனில் உள்ள தண்ணியை நல்லா விட்டு பாருங்கள். நல்லா இதுலேயே ஒரு 1/4 வெந்துடும். இப்போ இது கூட ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஆச்சி சிக்கன் மசாலா ஒரு 100 கிராம் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் பேத்திக்கு பர்த்டே, அதனால தான் ஒரு 20 பேருக்கு இட்லிக்கு சிக்கன் குழம்பு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா மசாலா போட்டு வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா மசாலாலாம் வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இது கூட கொதிக்கிற தண்ணி நான் ஊற்றியிருக்கிறேன். சுடு தண்ணி ஊற்றுங்க. அப்போ அந்த நல்லா இங்கேயும் நல்லா சூடாக இருக்கும்போது கொதிக்கிற தண்ணி ஊற்றும்போது சிக்கன் வந்து நல்லா மெதுன்னு இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் உடனே சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அதை ஊற்றிட்டு இப்போ இது கூட 2 பெரிய சைஸு உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாட்டி போடாமல் கூட செஞ்சுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகா, சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றுவோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு பெரிய சின்னதாக ஒரு சைஸ் ஒரு தேங்காயை, முழு தேங்காயை அரைச்சி வச்சுருக்கிறேன். அது கூட 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேர்க்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ இதே மெத்தடுக்கு நீங்கள் சிக்கன் குழம்பும் கூட மட்டன் குழம்பு கூட செய்யலாம். மட்டன் குழம்பு செய்யும்போது மட்டனை குக்கரில் வேக வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை போட்டுட்டு வேறு எதுவுமே போடல. ஒரு தேங்காய், சின்ன தேங்காய், ஒரு தேங்காய், அதில் 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. இப்போ இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி கலந்துக்கங்க. இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ளே 10 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே தாளிச்சிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணி கொதிக்க விடுங்க. இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு முழு பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 கல்பாசி. இப்படி கடைசியில் தாளித்து கொட்டும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கல்பாசி போட்டு நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை எடுத்து குழம்புல கொட்டிடலாம். கொட்டி அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே மூடி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு கடைசியாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், சின்ன ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
நாங்கள் இட்லிக்கு தான் வச்சுருந்தோம். ஆனால் புரோட்டாவுக்கு வச்சா செம்மையாக இருந்திருக்கும். எல்லோரும் அப்படி தான் பேசிக்கிட்டோம், புரோட்டாவுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நீங்களும் புரோட்டாவும் இட்லியும் வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.